5.3ல் 13th சம்மு. இது 2 மார்க் சம் தான். இந்த ஏற்கனவே ஒரு சம்மு சொன்னீங்களே 12th சம்மா, இப்போ இந்த முன்னாடி 12th, இது என்னது 13th. ரெண்டுமே ரிசிப்ராக்கல்னா இதில் கவனிச்சு பாருவேன். அதில் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் அதில் அது இதுதான் கொஸ்டின். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் இதுதான் கொஸ்டின். இதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கண்டுபிடிக்கணும், இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும். இந்தா கேட்டிருக்குவார், இந்தா ஃபாலோயிங் இந்த கேட்டிருக்கடா. ஃபைண்ட் கேட்டு என்ன கேட்டிருக்கு, இன்டர்செப்ட்னு சொல்லிட்டாலே தம்பி கவனி, எய்ம் நாம வச்சுக்கோங்க. எய்ம் பண்ணுறது ஒன்று. நான் சொல்லிக் கொடுக்குறது எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி செஞ்சு யோசிச்சுன்னா செஞ்சலாம். சும்மா டக்கு டக்குன்னு செய்யாத. ஃபைண்ட் த இன்டர்செப்ட் ஆஃப் மேடு ஃபாலோயிங் லைன். கோஆர்டினேட் ஆக்சஸ்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு அர்த்தம். கோஆர்டினேட் ஆக்சஸ்னா எக்ஸ் அண்ட் ஒய். வெட்டுத்துண்டு அப்படின்றது வந்து ஒரு லைன் இந்த இருக்குல்ல, எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுக்கிடான். ஒரு லைன் சும்மா அப்படி வரைகிறோம். வரைஞ்சோம்னா இந்த இருக்கு பாரு, இதுதான் ஏன்னு அர்த்தம். எக்ஸ் இன்டர்செப்ட், எக்ஸ் வெட்டுத்துண்டு அப்படின்னு அர்த்தம். இது வெட்டுத்துண்டு, இந்த கோடு வெட்டுது, கட் பண்ணுது இந்த இடத்துல, தெரியுதா? அவ்வளோதான் ஏ. இந்த இடம் இருக்கு பாரு, இதுதான் என்னது பி. அவ்வளோதான். இதைத்தான் சொல்கிறான் கண்டுபிடிக்க சொல்லி. சரியா சொல்கிறது? அது எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும் கணக்க? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் என்னது? அப்போ கீழே இந்த எக்ஸு கீழே இருக்குல்ல, அதுதான் என்னது எக்ஸ் இன்டர்செப்ட். எக்ஸு இன்டர்செப்ட் சொல்லிங்க பார்த்துக்க. இன்டர்செப்ட். அதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட். இன்டர்செக்ட் இல்லை, இன்டர்செக்ட்னா கட் பண்ணுறது. இன்டர்செப்ட்ன்றது வேற, வெட்டுத்துண்டு. சரியா? இன்டர்செக்ஷன் அப்படின்றது கட் பண்ணுறது, அந்த வார்த்தை வேற, இது வேற. சென்டென்ஸை பார்த்துக்கோ. சரி, இப்போ இதுதான் ஆன்சர் எடுக்க போகிறேன். இந்த ஸ்டைலுக்கு இந்த கணக்கு அப்படி கொண்டு வரணும். ஒன்றாவது கணக்கு எப்படி சார் கொண்டு வர்றது? இந்த கொண்டு வரேன் பார். 3x minus 2y minus 6 ஈக்குவல் என்னது 0. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. 3x minus 2y ஈக்குவல் டு இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிடு. அங்கிட்டு என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிடு. ஈக்குவல் டு அங்கிட்டு என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும் பாரு. அப்படி அர்த்தம். 3x by 6 minus 2y by 6 ஈக்குவல் டு 6 by 6. சரிதானா? இப்போ இது ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 1. இது ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வரும்? இது ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வந்துடும்? y by 3. ஆனால் இந்த கணக்கில் இங்கே என்னடா இருக்கு? இந்த இடத்துல என்ன இருக்கு? அப்போ x by 2 ப்ளஸ் y by minus 3 ஈக்குவல் டு 1. அந்த மைனஸ் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்? கீழே இறக்கியிருக்கேன். இப்போ பாரு, மேட்ச் பண்ணு. ஏக்கு என்ன இருக்கு? 2. பிக்கு என்ன இருக்கு? அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. அதான் அந்த கணக்கை எய்ம் பண்ணிட்டோம்னா அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்போ கீழே இருந்தால் மேலே போயிருக்கேன். என்ன கேட்டிருக்குன்னு சொல்கிறத எய்ம் பண்ணி மேலே கொண்டு வந்துருக்கேன். இந்த மாதிரி இன்டர்செப்ட் கேட்டால் கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போயிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டால் என்ன செஞ்சிட வேண்டியதான்? அவ்வளோதான் மேட்ரு. அப்படி வாயில் சொல்லிடணும். இந்த இருக்குது செகண்ட் ஒன். 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அங்கிட்டு கொண்டு போ. 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ். இது என்னது? இது மைனஸ் 12ஆல் தான் டிவைட் பண்ண. அப்போ 4x by minus 12 plus 3y by minus 12 minus 12 by minus. அப்போ தான் இங்கே ஒன்றுன்னு கிடைக்கும். வெறும் 12ஆல் இது பண்ணக்கூடாது, தெரியுதா? இது என்ன வந்துடும்? எக்ஸ் பை மைனஸ் 3. இது ஒய் பை என்னது? மைனஸ் 4 தானே? ரைட். அப்போ எக்ஸு கீழே உள்ளது ஏ. அப்போ சும்மா டேரெக்டாக எழுதிடுவா. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3, பி ஈக்குவல் டு அவ்வளோதான். இதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட். இந்த இப்போ கீழே கொடுக்குற ஆன்சரை வச்சு மேலே கண்டுபிடிக்கலாம். அப்படியே பின்னாடி பாரு, தெரியும். கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் விட பார்த்தாலும் சரி, அந்த கணக்கில் பார்த்தாலும் சரி, ஏபி கொடுத்தா எழுதிக்க வேண்டியதான். இந்த இருக்குது மைனஸ் இங்கே கொண்டே போட்டிருக்கேன். இல்லாட்டாலும் பரவாயில்ல, இது ரெண்டையும் இப்படி குறுக்க பெருக்கி இப்படி கிராஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரே கணக்கு தான் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறான். தெரியுதா சொல்கிறது? நிதானமாக நிறுத்தி யோசிச்சுக்கோ. வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு கணக்கு விட்டுருக்கேன். 11th சம்மும் 5 மார்க் கணக்கு, 15th சம்மும் 5 மார்க் கணக்கு. 14th சம்மும் 5 மார்க் கணக்கு. மறந்துடாத, அது இருக்கட்டும்.